டிரான்ஸ்கதீட்டர் மிட்டல் வால்வு ரியபிளேஸ்மெண்ட் சிகிச்சையை தென் தமிழகத்தில் முதல் முறையாக மேற்கொண்டு சாதனை படைத்திருக்கும் மீனாட்சி மிஷன் மருத்துவமனை சென்னை அல்லாத தமிழ்நாட்டில் இதயவியலில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாக லைம்போன் உதவியுடன் கூடிய டிஎம்பிஆர் செயல்முறையை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் வெற்றிகரமாக செய்திருக்கிறது. கதீட்டர் அடிப்படையிலான இந்த மேம்பட்ட உத்தி முன்பே இம்பிளான்ட் செய்யப்பட்ட மிட்டல் வால்வை விரிவாக்கவும் அல்லது கீறி எடுக்கவும், புதிய வால்வை அதற்கு மாற்றாக பொருத்தவும் உதவுகிறது. முன்னாள் வங்கி அதிகாரியான 75 வயதான நபருக்கு இந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. மிட்டல் வால்வு மாற்றுவதற்காக 10 ஆண்டுகளுக்கு முன்பு திறந்தநிலை இருதய அறுவை சிகிச்சை இவருக்கு செய்யப்பட்டிருந்தது. மிட்டல் வால்வு என்பது இதயத்திலுள்ள 4 வால்வுகளில் ஒன்றாகும். இடது இதய மேலறையிலிருந்து இதயத்தின் பிரதான பம்பிங் அறையான இதய கீழறைக்கு இரத்தோட்டத்தை இது எதுவாக்குகிறது. மிட்டல் வால்வு 2 களை கொண்டிருக்கிறது. இதயத்தின் வழியாக ஒரு திசையில் இரத்தம் பாய்வதை உறுதி செய்வதற்கு தமனியை திறப்பதும் இறுக்கமாக மூடுவதும் தான் இந்த மிட்டல் லீப்லேக் களின் ஒரே நோக்கமாகும். சரியாக செயல்படாத மிட்டல் வால்வு இருக்குமானால் அது நுரையீரலில் மிகை அழுத்தத்திற்கும் இதய விரிவாக்கத்திற்கும் ஏற்றியலுக்கும் இரத்த உறைகட்ட இகழுக்கும் இதய செயலிழப்பிற்கும் வழிவகுக்கக்கூடும். மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் இதயவியல் துறையின் தலைவர் டாக்டர் கணேசன், இதயவியல் துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் சிவக்குமார் மற்றும் இதய மயக்க மருந்தியல் துறையின் தலைவர் டாக்டர் குமார் ஆகியோர் தலைமையிலான சிகிச்சைக்குழு அதிக துல்லியத்தோடும் திறனோடும் இந்த சிக்கலான சிகிச்சை செயல்முறையை வெற்றிகரமாக செய்திருக்கிறது. இந்தியாவில் டிரான்ஸ்கதீட்டர் எலக்ட்ரோகார்டியாலஜி துறையில் முதன்மை நிபுணர் என அறியப்படும் டாக்டர் ரவீந்தர் சிங் ராவ் இந்த செயல்முறையை மேற்பார்வையிட்டு நிபுணத்துவ சிகிச்சை செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்தார். இதற்குப் பிறகு சில நாட்கள் மருத்துவமனையில் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்த இந்த நோயாளி மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மருத்துவ செயல்முறையுடன் தொடர்புடைய எந்த பிரச்சினைகளும் அவருக்கு ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனை குறித்து விளக்குவதற்காக நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பு நிகழ்வின் போது மருத்துவ நிர்வாகி டாக்டர் வி. கண்ணன், இதய மயக்க மருந்தியல் துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் எஸ். குமார், இதயவியல் துறையின் முதுநிலை நிபுணர்கள் டாக்டர் எஸ். செல்வமணி, டாக்டர் எம். சம்பத்குமார் மற்றும் டாக்டர் பி. ஜெயபாண்டியன், இதய அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் ஆர். எம். கிருஷ்ணன், இதய அறுவை சிகிச்சை துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மருத்துவ செயல்முறையுடன் தொடர்புடைய எந்த பிரச்சினைகளும் அவருக்கு ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனை குறித்து விளக்குவதற்காக நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பு நிகழ்வின் போது மருத்துவ நிர்வாகி டாக்டர் வி. கண்ணன், இதய மயக்க மருந்தியல் துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் எஸ். குமார், இதயவியல் துறையின் முதுநிலை நிபுணர்கள் டாக்டர் எஸ். செல்வமணி, டாக்டர் எம். சம்பத்குமார் மற்றும் டாக்டர் பி. ஜெயபாண்டியன், இதய அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணர் டாக்டர் ஆர். எம். கிருஷ்ணன், இதய அறுவை சிகிச்சை துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். Team members Dr. Selvamani, Dr. Ganesan, Dr. Jayapandian, Dr. Sambath Kumar, in the presence of our medical administrator Kannan. This is a very happy moment. நாங்கள் ரீசெண்டாக ஒரு 65-year-old man ஏற்கனவே ஒரு சர்ஜிக்கல் பயோப்ராஸ்தட்டிக் வால்வ் பண்ணியிருந்தாரு. அது ஃபெயிலியர் ஆகி டிரான்ஸ்கெதிடர் மைட்ரல் வால்வின் வால்வ் which is especially we have done with a Lambun assisted TMVR. லாம்புன்கிறது ஒரு எலக்ட்ரோ சர்ஜரி. தொட வழியாக போய் எலக்ட்ரோ சர்ஜரி லைக் அ சர்ஜன் நைஃப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் எலக்ட்ரோ சர்ஜரி கெத்திட்டர் மூலமாக ஸ்பெஷல் வயர்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணி இந்த டிரான்ஸ்கெதிடர் மைட்ரல் வால்வை ஏற்கனவே சர்ஜன் போட்ட வால்வில் டிரான்ஸ்கெதிடராக பிளேஸ் பண்ணியிருக்கோம். பேஷண்ட் இஸ் டூயிங் வெரி வெல். இது ஜென்ரல் அனஸ்தீசியாவில் 3D டிரான்ஸ்இசோபிஜியல் எக்கோங்கிறத ஸ்பெஷல் எக்கோகார்டியோகிராஃபி யூஸ் பண்ணி இந்த ப்ரொசீஜரை தொட வழியாக பண்ணியிருக்கோம். பேஷண்ட்டு 3 days was eligible to get discharge. Patient is doing well. Patient follow வந்தாங்க, நல்லா இருக்காங்க. அவங்களோட மெயின் சிம்டமான மூச்சு திணறல் நல்லா கிளியர் ஆகி patient is doing well. Another special moment about this Lambun assisted transcatheter mitral valve replacement is first time being done in South Tamil Nadu. And நீங்கள் சென்னை அப்பால பார்த்தீங்கன்னா
this is available to us, our general public, at a very affordable price. So we can do this expertise at the same token at a very affordable price. Thank you, one and all. சாதாரண சர்ச்சை வந்து லேம்பன் சர்ச்சை இதில் என்ன லேம்பன் செயல்முறையால் என்ன ஸ்பெஷல் ஆகும் நம்ம அது சாதாரண இது இந்த லேம்பூன் அசிஸ்டட் டிரான்ஸ்கெதரல் மைட்ரோவால் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறது எல்லாருக்கும் தேவைப்படாது. இந்த பர்டிகுலர் பேஷண்ட்ல ஏன் அது தேவைப்பட்டுச்சுன்னா அவருக்கு சிடி அனாலிசிஸ் பண்ணப்போ நம்ம ஏற்கனவே சர்ஜன் போட்ட வால்வ்ல இன்னொரு வால்வை வைக்கிறப்போ அவருக்கு லெஃப்ட் வென்ட்ரிகிள் இருந்து பிளட் வெளியில போறதுக்கு தடைப்படலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நமக்கு சிடில ஏற்கனவே தெரிஞ்சதுனால அவருக்கு இந்த எலக்ட்ரோ சர்ஜரி லேம்புங்கிறது தேவைப்பட்டுச்சு. அது தேவைப்பட்டதுங்கிறதுனால தான் இதை வந்து நம்ம இங்கே ஹைலைட் பண்றோம். தட் எலக்ட்ரோ சர்ஜரி and transcatheter mitral valve being first time done in South Tamil Nadu in our center, Meenakshi Mission Hospital, which is always known for first and best. Thank you, Manado. சென்னை தவிர தென் மாவட்டங்களில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். சென்னையோட கம்பேர் பண்ணுறப்போ ஈவன் இன் ஃபியூச்சர் ஆல்சோ ஆல் தீஸ் எலக்ட்ரோ சர்ஜரிஸ் and valve replacements, whether it is a valve in valve, mitral or aortic or native valve like TAVI, can be done at a very, very affordable price. That's the main message we want to convey each people here. Special permission வாங்கி வெச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சிஜிஹெச்எஸ் ஸ்பெஷல் ஸ்கீம்லாம் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மேபி அந்த அவங்க இன்சூரன்ஸ் எலிஜிபிலிட்டி உள்ள அமௌண்ட் கொடுப்பாங்க. அது போக உள்ளதை நம்ம we have to meet out. Thank you.